நதிகள் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தொழில்நுட்ப பாசறை நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் திரு மணிகண்டன் சுபாஷ் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. நதிகள் மீடியாவுக்கும் நதிகள் மீடியா நேயர்களுக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தம்பி. வணக்கம். நான் நதிகள் மீடியா நேயர்களுக்கு உங்களை பற்றி ஒரு சில அறிமுகம் உடைய. என்னுடைய வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா ராயகிரி கிராமம். படித்தது வளர்ந்தது எல்லாமே ராயகிரி கிராமத்தில் தான். காலேஜ் முடித்தது பெங்களூர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன். அப்புறம் சின்ன வேலைகளை ஆரம்பித்து திரும்ப பெரிய கம்பெனி ஆக்சென்ஜர்னு ஒரு கம்பெனியில் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்பொழுது நான் வேலை பார்க்கும் இடத்து விசாகப்பட்டினம் WNSங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க வைசாக் போய் எத்தனை ஆண்டு? சுமார் 2 வருடங்கள். நீங்க இப்ப நம்ம ஊர்ல ஆரம்ப கல்வி பள்ளி படிப்பு எல்லாம் முடிக்கிற காலகட்டத்துல இந்த ராயகிரி கிராமம் எப்படி இருக்கு? நான் படிக்கும் நேர காலங்களில் இங்க மேல் சாதிகள் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால கஷ்டப்பட்டு தான் படித்தோம். கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறும். வெளியில போய் கஷ்டப்பட்டு வெளியில போனதுனால தான் முன்னேறணும் தவிர இங்க இருந்தோம்னா கண்டிப்பா முன்னேற வாய்ப்பு மிகவும் கம்மி தான். பக்கத்து மாநிலம் வைசாக்ல போய் ஒர்க் பண்றீங்க. அங்க இருக்கிற காலகட்டத்துல நம்முடைய தாய் தமிழ் மாநிலத்தை எவ்வாறு நீங்க மிஸ் பண்றீங்க? எப்பவுமே நம்ம பிறந்த இடம் நம்ம மறக்கவே மறக்காது. நான் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து வைசாக்ல இருந்து நான் காலி பண்ணி இங்க வந்ததுக்கு காரணமே என்னன்னா நம் பிறந்த மண்ணுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்தது. இங்க 1 வருஷம் ஆயிடுச்சு. பிள்ளைகள் படிப்புல இருந்து எல்லாமே புளியங்குடி கண்ணாமட்டி கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்து மாநில மக்களின் வாழ்வாதாரம் நமது தமிழ் மாநில மக்களின் வாழ்வாதாரம் என்ன டிஃபரன்ஸ் உங்க பார்வையில்? நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எப்படின்னா அங்க உள்ள வாழ்க்கை முறைகள் வேற, இங்க உள்ள வாழ்க்கை முறைகள் வேற. அது பிடிக்காம தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஏன்னா தமிழ் கல்ச்சரு கலாச்சாரங்கிறது வித்தியாசமான இருக்கும். அதனால அதை பிடிச்சிதான் இங்க நம்ம சொந்த மண்ணில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்க 1 வருஷம் ஆச்சு. ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்து கஷ்டப்பட்டு வைசாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல நல்ல ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணி நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல எதற்காக அரசியல் வந்த காரணம் என்னன்னா அரசியல் தான் இங்க எல்லாமே நிர்ணயம் பண்ணது. இந்த அரசியலுக்கு வந்தா தான் எதுவும் பண்ண முடியும், மக்களுக்கு எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிறதாண்டி தான் இந்த அரசியலுக்கு வந்தேன். எதற்காக நாம் தமிழ் கட்சியை தேர்வு நாம் தமிழர் கட்சி என்ன தேர்வுனா மற்ற கட்சி எல்லா கட்சியும் பணத்துக்காக மட்டுமே கட்சி அரசியல் பண்றாங்க. ஆனா இங்க தமிழ் மக்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் போராடும் கட்சியாக நாம் கட்சி இருப்பதனால நம்ம நாம் கட்சியை நான் தேர்வு பண்ணி அதுல பயன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணன் சீமான் அப்படின்னா டக்குனு என்ன சொல்லுங்க? தெளிவு, மக்களுடைய மன ஓட்டம், மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா அந்த பாதையை கொண்டு போறதுனால நான் தேர்வு சீமான எனக்கு ஞாபகம். உங்க தொகுதியில உங்களுடைய பார்வையில பொதுமக்கள் அரசியல்ல எப்படி இருக்கு? பொதுமக்கள் பார்வையில இப்ப முன்னேற்றங்கள் நிறைய மாறிடுச்சு. மக்கள் எங்களை முழுமையா தேர்வு பண்ண மனநிலைமைக்கு போயிருக்காங்க. 2026 மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். சீமான் அண்ணன் அவர் மட்டும்தான் வித்தியாசமாக இப்பொழுது கால்நடை வளர்ப்பு அனைத்து உயிர்களுக்கும் ஒரு மாநாடுங்கிற பேர்ல அனைத்தும் செய்துட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ஓட்டு எண்ணிக்கை அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அது தப்பான எண்ணோட்டமா நான் பாக்குறேன். எப்படின்னா ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்னு சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்னு டிஎம்கேவும் பறந்து விட்டதுனால நாம் தமிழர் கட்சியில உங்களுக்கு பிடித்த செயல்பாடுகள் அப்படி என்ன சொல்லுவீங்க? தம்பி அப்படி சொல்ல முடியாது. செயல்பாடு எல்லா செயல்பாடும் நாம் செயல்பாடு இனத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் இருக்கிறதுனால நம்ம கட்சி எப்பவுமே சிறப்பு. நீங்க கட்சியில இணைந்த பின்பு நீங்கள் வாழும் நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடு எப்படி இருக்கு? நான் சேர்ந்ததுக்கு முன்னாடியில இருந்து நல்லா தான் இருக்கு. இப்பவும் நல்லா இருக்கு. அரசியல் பணி பண்றதுனால உங்களுடைய தனிப்பட்ட தொழில் பாதிக்கப்படுது? கண்டிப்பா தனிப்பட்ட முறையில நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன். மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசியலை நான் பண்ணிட்டு இருக்கேன். பொதுமக்களுக்கு அரசியல் கட்டாயம் தேவையா? பொதுமக்களுக்கு கட்டாயம் அரசியல் தேவை. ஏன்னா இங்க அரசியல் தான் இங்க எல்லாமே. அதனால எல்லாரும் அரசியல் கத்துக்கணும். அரசியல் கண்டிப்பா தேவை. அரசியல் விழிப்புணர்வு நாம் தமிழர் கட்சினால்தான் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை நான் முழுசையும் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா அந்த அரசியல் தேவை அப்படிங்கிறத இந்த நாம் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, தெளிவாயிருக்காங்க. அரசியலில் உங்களுடைய பார்வை அல்லது இலக்குனா எப்படி இருக்கு?
2026 தான் எங்களுடைய இலக்கு. 2026 வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நாம் தமிழ் கட்சி. உங்களுடைய பொன்னான நேரத்தை நதிகள் மீடியா நேயர்கள் கொடுத்ததற்காக நதிகள் மீடியா சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. நடிகர் மீடியாவுக்கும் தம்பி ராம